மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ஜெயலலிதா போட்டியிட்ட முதல் தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்டார் நடிகை படுதோல்விய தழுவிய வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றிலேயே பரபரப்புக்கு பஞ்சமில்லாது சுவாரஸ்யங்கள் நிறைந்த தேர்தல்னு தான் சொல்லணும். மாநிலத்துல விட்ட ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க திமுகவும் காங்கிரஸும் கடும் குஸ்தி போட்டுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகியா ஜெயலலிதாவா, யார் அவரோட அரசியல் வாரிசு என்பதை அடையாளம் காட்டும் தேர்தலாக இருந்துச்சு. ஜானகி இரட்டை புறா சின்னத்திலும் ஜெயலலிதா சேவல் சின்னத்திலும் பலப்பரட்சை நடத்தினாங்க. இந்த தேர்தல் தான் ஜெயலலிதா முதல் முறையா போட்டியிட்ட தேர்தல். 1982ல ஜெயலலிதா அதிமுகவுல இணைஞ்சிருந்தாலும் அவங்க 1984ல மாநிலங்களவை எம்பியாகத்தான் முதல்ல தேர்வு செய்யப்பட்டாங்க. எம்ஜிஆர் மறைவால் நிலை குலைந்து போயிருந்தார்கள் அதிமுக தொண்டர்கள். மக்களிடமும் அதிமுக தொண்டர்களிடமும் எம்ஜிஆர் கொண்டிருந்த செல்வாக்கை தக்க வைக்க ஜெயலலிதா தேர்தலில் மக்களை சந்திக்க திட்டமிட்டாங்க. அதற்காக அவர் தேர்வு செய்த தொகுதி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதி. அன்னைக்கு போடிநாயக்கனூர் அதிமுகவோட கோட்டையாகவே இருந்துச்சு. 1977, 1980 தேர்தல்கள்ல அதிமுகவும் 1984 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில காங்கிரசும் வென்ற தொகுதி. எம்ஜிஆர் நற்பணி மன்றம் வலுவாக இருந்த தொகுதியை தன்னோட தேர்தல் அரசியலுக்கு அஸ்திவாரமாக்கினார். அங்கு எம்ஜிஆர் போல பிரம்மாண்ட கூட்டங்களை நடத்தி பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. மறுபுறம் ஜெயலலிதாவை போடியிலேயே தோற்கடிக்க அதிமுக ஜானகி அணி வியூகம் போட்டுச்சு. அதற்காக அன்றைய திரையுலக நட்சத்திரமாக இருந்த வெண்ணிற ஆடை நிர்மலாவை களம் இறக்கியது ஜானகி அணி. நிர்மலாவும் ஜெயலலிதாவும் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில்தான் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. அவங்க 2 பேரும் தேர்தல் அரசியல் என்ட்ரியிலும் ஒரே தொகுதியில் போட்டி என்ற செய்தி போடி தொகுதி நட்சத்திர தொகுதி அந்தஸ்துல ஒரு படி மேல வச்சிருந்துச்சு. ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க. வெண்ணிற ஆடை நிர்மலா போடிநாயக்கனூர் தொகுதியிலேயே முற்றுகையிட்டு பிரச்சாரம் செஞ்சாங்க. இருவரும் எம்ஜிஆர் ரசிகர்கள். அதிமுக தொண்டர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வகையில பிரச்சாரம் செஞ்சாங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில போடி தொகுதி நிலவரத்தை வானொலியில கேட்க மக்கள் ஆர்வம் காட்டினாங்க. இறுதியா தொகுதியில 57,603 வாக்குகளை வாங்கின ஜெயலலிதா வெற்றிய வசமாக்குனாங்க. 28,731 வாக்குகள் வித்தியாசத்துல முதல் வெற்றிய வசமாக்குனாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக வேட்பாளரா களமிறங்கிய முத்து மனோகரன் 28,872 வாக்குகளை பெற்றாரு. காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் 12,220 வாக்குகளோட 3வது இடம் பிடிக்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெண்ணிற ஆடை நிர்மலா 6,354 வாக்குகளை வாங்கி தோற்று போனாங்க. அவரை போல எம்ஜிஆர் மனைவி நடிகை ஜானகி, நடிகர் சிவாஜி கணேசன் தோற்றதும் அந்த தேர்தல்ல அதிகம் பேசப்பட்டுச்சு. எம்ஜிஆர் கடைசியா போட்டியிட்டு ஜெயிச்ச ஆண்டிப்பட்டி தொகுதியில ஜானகி போட்டியிட்டாங்க. தொடர்ச்சியா அதிமுக ஜெயிச்ச ஆண்டிப்பட்டி தொகுதியில 31,218 வாக்குகளை வாங்கின திமுக வேட்பாளர் ஆசையன் ஜெயிச்சாரு. 26,997 வாக்குகளை வாங்கின அதிமுக ஜெயலலிதா அணி வேட்பாளர் பன்னீர்செல்வம் தோற்றார். 22,647 வாக்குகளை வாங்கின ஜானகி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க. தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கி ஜானகி அணியோடு கூட்டணி வச்சு திருவையாறு தொகுதியில சிவாஜி கணேசன் போட்டியிட்டாரு. தேர்தல்ல 26,338 வாக்குகளை வாங்கின சிவாஜி கணேசன் 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனிடம் தோற்றாரு. 1989 தேர்தல்ல ஜெயிச்சு திமுக ஆட்சியை பிடிக்க சேவல் சின்னத்துல போட்டியிட்ட அதிமுக ஜெயலலிதா அணி 27 இடங்களை வென்று 2வது இடம் பிடிச்சிச்சு.
ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக, ஜானகி அம்மாள் அரசியலை விட்டு விலக அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சிச்சு. 1989 தேர்தலில் போட்டியிட்ட ஜெயலலிதாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி அதிமுகவுக்கே புத்துயிர் அளித்தது. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.